Vivo அவங்களோட Y சீரிஸில் இப்போ புதுசாக Y11 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிசைனே சொல்லலாம். சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.74 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். பட் HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று மிட்நைட் ப்ளூ, இன்னொன்று சன்ரைஸ் கோல்டு. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் லோக்கல் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது எந்த வித இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி தான், வெறும் 260 பிக்சல்ஸ் per inch. ஸோ டிஸ்பிளே ஷார்ப்பாக இருக்காது. ஹையர் ரெசல்யூஷன் உள்ள இமேஜஸோ வீடியோஸோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஷார்ப்னஸ் கம்மியாக தான் இருக்கும். டே டு டே யூசேஜுக்கு பெருசாக எந்த வித பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக் ஒரு Dimensity 6300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். டே டு டே யூசேஜுக்கு எந்த வித இஷ்யூஸ் இருக்க போகிறதில்ல. பெருசாக ஹெவி இன்டென்ஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷுவல் கேமிங்க்கு சூட் ஆகும் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4GB ரேம் ஆப்ஷனும் அண்ட் 64 இல்லைனா 128GBக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் 2TB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 13 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சர் ஒரு தேவையே இல்லாத 0.08 மெகாபிக்சல். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கேமராஸ் பெருசாக எதிர்பார்க்காதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்டில். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6500 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெறும் 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 18 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம், பட் இவங்க அதை கொடுக்கல. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UI-யான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு ஃபோனோட பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பேஸ் வேரியண்ட், அதாவது 4GB RAM 64GB வேரியண்ட் உங்களுக்கு 14,999 இருக்கும். அண்ட் 4GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 16,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷனலாக உங்களுக்கு 1000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் போகிறீங்க, ரொம்ப பேசிக்கான யூஸ் தான் பண்ண போகிறீங்க, நேரில் பார்த்து தான் வாங்கணும்னு நினச்சா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். இல்லை வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான் வேணும்னா விவோலே T4X இருக்குது. பேஸ் வேரியன்ட் கூட இதோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஐக்யூவில் Z11X இருக்குது, Z10X இருக்குது, இல்லை CMF1 ஃபோன் கூட இருக்குது. இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இல்லை மோட்டோவில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது அந்த G சீரியஸில். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.